இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு பொருத்தமான குருமாங்க. தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய், 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 2 லவங்கம், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசாங்க எல்லாம் போட்டு ஒரு 7 8 முந்திரி பருப்பு, ஒரு 4 பச்சை மிளகா, பெரிய மிளகா 4 மிளகா போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய் எடுத்துக்கோங்க. வெங்காயங்க, பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம்னா 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா செவக்க வதக்கக்கூடாது. நல்லா கண்ணாடி பதம் வந்த உடனே தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் போட்டு அதையும் லைட்டாக வறுத்து நம்ம ஆற வச்சு அரைக்கணுங்க. இறக்கிக்கலாம். ஒரு பிளேட்டில் ஆற வச்சோம்னா நல்லா ஆறிடும் சீக்கிரமாட்டு. இப்போ ஆறட்டும். ஆறிடுச்சுங்க. நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கணும். ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க. ஒரு ஃப்ரை பண்ண அடுப்பில் வச்சு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் கடுகுங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு வெங்காயம், இதையும் பொன்னிறமாக வதக்கி விடணும். ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நல்ல பச்சை வடை பதிலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க, ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம 2 தக்காளி எடுத்துருக்கேன். பெரிய தக்காளி ஆட்டு, சின்ன தக்காளினா 3 தக்காளி போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கினோம்னா நல்லா வதங்கிடுங்க. பெரிய தக்காளிங்க, ரொம்ப பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன். சின்ன தக்காளினா 3 தக்காளி 4 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு நம்ம வேக விட்டோம்னா ஒரு 4-5 நிமிஷம் வேக வைங்க. நல்லா வெந்துருங்க. இந்த மாதிரி மசிஞ்சு வரணும். நல்லா மசிஞ்சு வந்தோடனே நம்ம நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி அதையும் 2 நிமிஷம் வதக்கிக்கணும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. 2 நிமிஷம் வதக்கிட்டு போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடணுங்க. மிக்ஸி சாராலுமே தண்ணி ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியாக வைங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொதிக்க திக்காயிரும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு வைக்கணுங்க. இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தலையும் புதினா தலையும் போட்டு இறக்குனோம்னா அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் குருமா பண்ணியாச்சுங்க. தக்காளி குருமா எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். இட்லிக்கு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க தக்காளி குருமா கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பா.